நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம்புதிய நடந்தவர் விரைவில் உங்கள் நம்ம காட்டும் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் என்ன பேச வரேன்னு முதல்ல கேளு. ஏய், உனக்கு சொன்னா புரியாதா? நான் சொல்லி புரியாதா? அப்புறம் என் கால்ல இருக்கதை எடுத்து சொல்லி புரிய வைப்பேன். வந்துட்டான் நல்ல வந்து நிரூபிக்கிறதுக்கு. அந்த பொங்கல் விழாவில் பொங்கல் மாரி என்னை பொங்க வச்சிங்கல்ல, உங்களுக்கு ரிப்பீட் கொடுக்க தாண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தனியாக நீ வந்து மாட்டிருக்கப்ப உன்னை விடவே மாட்டேன். நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. எங்க தலைப்பக்கட்டியா காணும்? ஐயோ பாக்குறாளே, அப்படியே திரும்புவோம். சரி சரி, நம்ம ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இனி ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். இன்னும் அங்கேயே தான் நிற்கிற போலயே. என்ன பண்ணலாம்? பண்ணலாம். யார் அது? இவன் இருக்கும்போது நம்ம பேரை சொல்லிட்டா நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சு போயிடுமே. இப்ப என்ன பண்றது? ஏண்டி என்னை அடிக்கிறதுக்கு பிளானை போட்டுட்டு இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறியா? எனக்கு தெரியாம இருக்கிறதுக்கு. இப்ப பாரு நான் உன்னை என்ன பண்றேன்ட்டு. எங்கிட்டு போனா? கடவுளே, இப்படி மிஸ் பண்ணிட்டோமே. சரி விடு, அடுத்த தடவை மாட்டா வச்சு செஞ்சிருவோம். இன்னைக்கு நம்ம காட்டுல மழை இல்ல, அவ்வளவுதானே. சரி, அங்க போயிட்டு நம்ம நாத்தனாரு மயில செய்வோம். இவ்வளவு செய்யலனா என்ன, நமக்கு நேரம் போனா சரி. ஓஹோ, அப்படி போதா கதை. இங்க எவளையா எதனா ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் எஸ்கேப் ஆயிட்டேங்கிறதுனால வீட்டுல போயிட்டு என் ஃப்ரெண்டு மயில போயிட்டு கொடுமைப்படுத்தலான் இருக்க. அதுக்கு நீ யோசிக்கணும்ல. உன்னை எப்படி யோசிக்க விடுறேன்னு பாரு. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன இது பழைய பெட்டு கிடக்கு. ஓகே ஓகே, இதையே நம்ம ஆயுதமா பயன்படுத்திட வேண்டியதான். ஏப்பா என்ன கணம் கணக்குது. தூக்குவோம். தூக்கியாச்சு. என்னடா இது கடாவி, இந்த ஸ்மெல் அடிக்குது. இது எந்த காலத்து பெட்டோ தெரியலையே. நம்ம இதுல இவ்வளவு போட்டு சுருட்டி அடிக்கலான்னு பார்த்தா இந்த வாடையே போதும் போலயே. அவளை சுருட்டிப்படும் போலயே. சரி சரி, அகிலாண்டா அகிலாண்டா வா, உனக்கு ஆப்பு வைக்கிறேன். தெத்தடி மாப்பிள இன்னைக்கு. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். அம்மா டிஸ்டன்ஸ்ல இருந்து இவ்வளவு நாத்தம் ஆறுதே. இவ என்ன ஒண்ணும் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டா. என்ன இது? என்ன யாரு? என்னங்க பெட்ட போட்டு தலையில போட்டு பூட்டி இருக்கீங்க? யார் அது நீங்க? என்ன எடுங்க. போன நாத்தம் ஆறுதே. ஓ அப்படியா, பொறநாத்தம் ஆறுதா? இந்த வாய் தானே ஓவரா பேசுது. இந்த வாயையும் இதை வச்சு அடைக்கிறேன். என்ன வாய் வாய் என்ன வாய் பேசுவியா ஓவரா? ஏய் யாருடி? அந்த சின்ன பொண்ணு தானே, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. இவன் நம்மள சின்ன பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காளோ. நம்ம நெடுவாளின்னு தெரியாம தானே நம்ம சின்ன பொண்ணுன்னு நினச்சி நம்மளை துரத்திக்கிட்டு வந்தா. இப்போ இன்னும் இதெல்லாம் பண்ணது சின்ன பொண்ணு நினச்சிக்கிட்டு இருந்தா இன்னும் என் அக்கா மேலே கோவம் தானே வரும். சரி சரி பரவாயில்ல. இது என்ன நல்லவளா என்ன? ஆடி ஆஃபர் மாரி இப்போ 2 ஆடி கொடுத்து அனுப்புகிறேன். ரெடி, 1 2 3. என்ன இவ எக்ஸைஸ் பண்ற மாதிரி 1 2 3 சொல்லிக்கிட்டு இருக்கா? அடி பாவி, என்ன உதச்சு தள்ளுறா. பார்க்கதான் குச்சி மாரி இருக்கா. என்னையே தூக்கி இப்படி அடிச்சிட்ட. அடியே சின்ன பொண்ணு, உன்னைய சும்மாவே விட மாட்டேன்டி. என்ன இவ சவுண்டு இன்னமும் கேட்குது. கொடுத்த அடிக்கு 4 கிலோமீட்டர் தாண்டி போயிருப்பாளே. என்னத்த மிஸ் பண்ணிட்டோம்? அச்சச்சோ, இந்த மெயின் எக்யூப்மெண்ட்டே விட்டுட்டோமே. இவ வாயை அடைக்கணும்னா அது இதால மட்டும்தான் முடியும். செல்லா நீயும் பறந்துப்பா. என்ன இது மேல இருந்து வருது? இப்படி வாயிலே கரெக்டா நுழைச்சிட்டாளே. அடே உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. சின்ன பொண்ணு, இது வரைக்கும் எனக்கு இந்த அலமேலு மயிலு தான் எதிரியா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவளுங்க லிஸ்ட்ல ஒன்னையும் சேர்க்கிறேன்டி. இனிமே நீயும் எனக்கு எதிரி தான். உன்னை விட மாட்டேன்டி. போடி போடி, உன்னாலலாம் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்களாம் சுனாமியிலேயே சும்மிங்க பண்ணவங்க. என்னமோ சொல்கிறோம், ஆனால் இந்த படியெல்லாம் நம்ம அக்கா சின்ன பொண்ணு மேலே தானே போவோம். சரி நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். எஸ்கேப். யாரு? ஐயோ நீங்களா? வாங்க வந்து
உட்காருங்க. அதெல்லாம் இருக்கட்டும்மா. அப்புறம் என்ன வீட்டு வாடகைலாம் என்ன பண்றதா உத்தேசம்? ஐயோ, இவங்க வேற வாடகையை ஞாபகப்படுத்த தான் வந்திருக்காங்களோ. நம்ம என்ன பண்ணுறது? இப்படியே வீட்டில் இருந்தால் சாப்பாடு சமைக்க கூட அரிசி இல்லாமல் இருக்கு. வேலைக்கு போயே ஆகணுமே. வீட்டுக்கு வாடகை கட்டணும். புள்ளியவளுக்கு இனிமேல் ஸ்கூல் காலேஜ் நடந்துகிட்ருக்கப்போ இடையில ஃபீஸ் வேறு கேட்பாங்க. இதெல்லாம் தனியாக இருந்து சமாளிக்க முடியாது. வேலைக்கு போவோம். என்ன தனியாக பேசிக்கிட்டு இருக்க? நான் ஒன்றை தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, தந்துடுறோம். பையன் சொன்ன மாரி. இங்க பாருங்க, என் பையன் சின்ன பையன். அவன் வந்து ஏதோ பாவம் பார்த்து அப்படி சொல்லிட்டான். அப்படிலாம் கிடையாது. மாசமானா வந்துடணும். என்ன புரியுதா? கண்டிப்பா. என் பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு இன்னொரு தடவை சொல்கிறேன். அச்சோ, இவ பொண்ணு வேற நம்ம பையனுக்கு பிடிச்சிருக்கே. இந்த நேரத்துல வேற இப்படி தெரியாம பேசிவிட்டோமே. ஐயோ 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 ஐயோ, என்னத்த சொல்லி சமாளிக்கிறது? சரி, அப்படின்னு நார்மலா பேசுற மாதிரி பிராங்க் பண்ணணும்னு சொல்லிட வேண்டியதான். நம்ம பையனுக்கு யாரு இனிமே பொண்ணு கொடுப்பா? ஏதோ ஆண்டவனா காட்டியிருக்கான் போல. இவனுக்கு பொண்ணுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான். நம்ம கடமையும் முடிஞ்சிச்சு. அந்த குடியார பயிரை வச்சுக்கிட்டு சொல்ல தாங்க முடியல. அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணி வச்சாவது திருந்துறானு பார்ப்போம். ஏங்க, அப்படிலாம் சொல்லணும்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என் பையன் சொல்றதுதான் நான் கேட்பேன். என் பையன் ரொம்ப நல்ல பையன். உங்களுக்கு தெரியும்ல, பாத்தீங்களா நேற்றுக்கு? என்ன இவங்க லூசு மாரி வளர்றாங்க? என்னங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்க? ஆமாங்க, நல்ல பையன் தாங்க. அவன் தான் நல்ல பையன். என் பையன் மாரி நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது பார்த்துக்கோங்க. என் பையன் சொல்றதை நான் கேட்பேன். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. பொறுமையா கொடுங்க. இல்லை, நீங்கள் இப்போ கேட்டீங்க. அட, நான் தான் அதை பிராங்க்னு சொல்றேன்ல. அப்புறம் என்னங்க பிராங்க்னா? என்னடா இது, இவளுக்கு ஒன்றும் தெரியாத போலயே. இவளு நல்லாவே ஏமாத்துறான் போல. அப்ப கவலையே இல்லை. இந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி தந்துடலாம் ஈஸியா என் பையனுக்கு. சரி சரி. ஐயோ, அது சும்மா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஓ, அப்படிங்களா? நான் கூட பயந்துட்டேன். என்கிட்டலாம் பயப்படலாம் வேணாம், சரிங்களா? என் பையன் சொல்றதை நான் கேட்பேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என் பையன் ரொம்ப நல்ல பையன். என்னங்க சொல்றீங்க? என் பையன் நல்ல பையன் தானே? ஐயோ, இந்த கிராப்பு மண்டை வேற அவள் பையனையே புகழ்ந்துக்கிட்டு இருக்கா. இதில் வேற கேட்கணுமா? கொட்டவளையே என்ன பண்ணி தொலைகிறது? வீட்டில் இருந்தாவணுமே சொல்ல வேண்டியதான். சரி சரி. எங்க பசங்க எல்லாம் காலேஜுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காளங்கம்மா. சரி சரி, ஓகே. சரி, நான் இப்ப வீட்டுக்கு போறேன். சரிங்கம்மா. வரேன். இந்த குடும்பத்தை சீக்கிரமா ஏமாத்திடலாம் போலயே. அடியே மகேஸ்வரி, மருமவ கிடைச்சிட்டா. அவ்வளவுதான். இந்த குடிக்கார பையனை என் மருமவனாவது வந்து திருத்துவானான்னு பார்ப்போம். இந்த அம்மா என்ன லூஸா இல்லை லூஸ் மாரி நடிக்குதா? ஒன்றும் புரியலையே. என்னென்னமோ பேசுது. அவங்க பையனை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கு. பையனை பிடிக்கலாம், அதுக்குன்னு இப்படியா புகழ்ந்துக்கிறதுக்கு? என்னமோ போங்க. ஆனால் வாயை விட்டு நம்மக்கிட்ட வாடகை பணத்தை கேட்டுட்டாங்க. அதனால் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. இப்படியே 3 மாதம் அந்த தம்பி கொடுத்ததுனால பொறுமையாக கொடுத்துக்கலான்னு பார்த்தா 3 மாதத்தையும் சேர்த்து நம்ம தான் கொடுத்தாகணும். எப்படின்னாலும் நம்ம தானே கொடுக்க போகிறோம். முதல்ல ஒரு வேலை வெட்டி போய் தேடணும். இவ்வளோக்கு ஃபோனை போட வேண்டியதான். ஃபோனை போடுவோம். ஃபோனையும் போட முடியாதா? எல்லாம் ஆஃபீஸ் ஒன்று வரக்கணும் போயிருப்பானுங்களே. சரி, மயில் வீட்டுக்கு காலாரம் நடந்துட்டு வருவோம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் வாழ்த்துக்கள் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.